ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோட் தேவிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வரதுனால நம்ம கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறது பார்க்கலாம். என்ன கொழுக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன், இந்த அளவோடு செய்கிறேங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே இடியப்ப கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நான் எந்த கிளாஸ் அளவில் தான் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே கிளாஸால் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க நான் வந்து இது வந்து இப்போ நம்ம வந்து வெந்நீர் வச்சுக்கலாம் இதுக்கு, இந்த மாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அப்போ தான் அந்த மாவு கையில் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம மாவில் ஊற்றி பிணையணும். பச்சை தண்ணியோ இல்லை வெதுன்னு தண்ணியோ ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதனால் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப வைக்க வேண்டாம் தண்ணி. கடலைப்பருப்புக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். நான் நல்லா வெந்துடும். நான் வெந்த பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம் அந்த உப்பு போட்ட பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொதிச்ச தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். ஒரே டைமாக ஊற்றிடாதீங்க. கையை வச்சு கிளறிடாதீங்க. ஒரு கரண்டி வச்சிங்க, இல்லை ஒரு ஸ்பூன் வச்சிங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம இப்போ கையை வச்சு பிணைய முடியாது. மாவு ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம இதை வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். அதிலே மாவு இந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும். நம்ம அதுக்கு பிறகு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு பிசையும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் மாவு நல்லா. மாவை வந்து நல்லா இப்படி குத்தி பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை செய்யும் போது கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுதான் பதம். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் 1.25 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச வச்சிங்க. நம்ம அந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரையட்டும், காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதில் வந்து கல் தூசு எதுவும் இருக்கும். அதனால் நம்ம வடித்து எடுத்துக்குவோம். அதை பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு நான் வடித்து எடுத்துட்டேன். இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ தண்ணி வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு நல்லா கிடஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா வந்து பாகில் நல்லா கிளறி எடுத்துருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மூடி 1 மூடி தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த பூர்ணத்துக்கு தேங்காய் நிறைய சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா திக்காக வர்ற வரையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இதுக்கு நல்லா கிளறி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இந்தமாரி பருப்பு தேங்காய் வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூர்ணம் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பழம். இங்கே பாருங்கள், ஒட்டாமலே வருது பாருங்கள். இது ஆறுனதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். வந்து நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இலையில வச்சு தான் தட்ட போகிறேன். நான் ஒரு வாழை இலை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் எது வேணுமாலும் எடுத்துங்க. இதை இப்போ நம்ம கொஞ்சோண்டு இந்த இலையில தடவிக்கலாம். நம்ம அச்சு இல்லாமல் செய்ய போகிறோம், அதனால தான். கொஞ்சமாக நம்ம கையிலையும் தடவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மாவு. ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு நீங்கள் மாவை மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மேல் மாவு வந்து காஞ்சிரும். பாருங்கள், தட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்தமாரி நம்ம மாவு ரெடி பண்ணி செய்யும்போது மாவு வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும். கொழுக்கட்டை வேகும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். கையிலே ஒட்டலை பாருங்கள் மாவு. இது உள்ள நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை நம்ம செய்கிறது. அப்படியே இலையை அப்படியே சேர்த்து வச்சு மடிச்சிருங்க. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை செய்கிறது. ரொம்ப கஷ்டமே கிடையாது. நமக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை. அச்சு இல்லாமலே நம்ம மாவோட பதம் தான் நமக்கு கரெக்டாக வேணும். மாவோட பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கையால் செய்கிறதே ரொம்ப ஈஸி தான். கூம்பு மாதிரி உள்ள ஷேப்லையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பின்ன எடுத்துங்க. அதில் அடியில் வந்து கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொடுக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக நமக்கு வருது பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பானையில் வந்து அடியில் தட்டு வச்சு மேலே ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். வாழை இலையில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடும். நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வெந்திருக்கு, அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஒன்று கூட விரிசல் வரல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.